எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்கலாம். அதோட அழகை சேர்ந்து அனுபவிப்போம். ஒரு கைத்தட்டல். மொழியும் பின்னி பிணைந்தவை. தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு நேரங்களில் பல்வேறு நடனங்களை கண்டுபிடித்து ஆடினார். அதில் ஒன்றுதான் ஒயிலாட்டம். தன் மனத்தில் உள்ள அதீதமான இன்ப நிலையை வெளிப்படுத்துவதற்காக ஒயிலாட்டத்தை கண்டுபிடித்து ஆடினார். இந்த ஒயிலாட்டம் அடிப்படையில் ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நடனமாகும். இதனுடைய ஒரு இலக்கணம், தலைவனை தவிர மற்ற அனைவரும் ஒரே வண்ணத்தில் தலையில் துணியை கட்டியிருப்பார்கள். அது மாதிரி கையிலும் துணி வைத்திருப்பார்கள். ஒயில் என்பதற்கு நளினம் அல்லது அழகு என்று பொருள். இந்த ஒயிலாட்டம் ஆடும் வேகத்தை பொறுத்து அதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. இந்த ஒயிலாட்டம் இன்னும் நம்முடைய தென்னிந்தியாவில் பல்வேறு இடங்களில் ஆடப்பட்டு மக்களை வீரமும் காவலும் தமிழனுக்கு இரு கண்டு போல. தன் தாய் திரு நாட்டிற்கு ஓர் ஆபத்தென்றால் தோள்கள் திறவிடுத்து வீரமாக தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள அவன் பாடி ஆடிய நடனமே தேவராட்டம். இந்த தேவராட்டம் தேவர்களால் ஆடியது என்பது ஒரு ஐதீகம். இந்த தேவராட்டம் ஒயிலாட்டத்தை விட சிறிது அதிவேகமாக இருக்கும். ஆகையால் இந்த தேவராட்டம் ஆடிய பிறகு அதி உற்சாகத்தோடு தமிழன் சென்று போர்க்களத்தில் கலந்து கொள்வான். இந்த தேவராட்டம் தற்காலத்தில் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூறப்படும் அக்ரோபாட்டிக்ஸ்க்கு நாம் ஓமை செய்வதில் தவறில்லை. இந்த தேவராட்டத்திற்கு சரியான பின்புல திசையானது உரிமை மேளமாகும். அதாவது டும் 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 என்பதை
இதற்கு கொட்டவை ஆட்டம் என்றும் ஒரு பெயர் உண்டு என்று சங்க குறிப்புகளில் காணப்படுகிறது. கொட்டவை என்பது பார்வதியின் ஒரு பெயர். அது வெற்றிக்கரையாளமாகும். வெற்றி பெற்ற தமிழன் தன்னுடைய விடாமுயற்சியை காட்டுவதற்காகவும் புயபலத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகவும் வெற்றி கழுப்பிடும் பாடி ஆடுவதே இந்த சிக்காட்டமாகும். இந்த சிக்காட்டம் ஆடும்பொழுது கையில் குச்சியோ ஆயுதத்தை வைத்துக் கொள்ளலாம். இந்த சிக்காட்டம் ஆடும்பொழுது வாகை மாலை சூடி ஆடுவது மரபாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஒரு டான்ஸ் ஃபார்ம் ஆடுறதுக்கே நாக்கு தள்ளிடுது. 3 டான்ஸ் ஃபார்ம் சேர்த்து ஒன்றா